கர்ணபுராணம் அரங்கேறிய மண்டபம். இங்கே தான் கச்சேப சிவாச்சாரியார் உட்காந்துட்டு இருந்து முருகப்பெருமான் கனவுல தோன்றி அவருக்கு எழுதின ஸ்தலம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஒரு புலவர் ரூபமாக வந்திருக்கிறாரு. கச்சேப சிவாச்சாரியார் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. ஒவ்வொரு அடியும் எடுத்து கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம பப்ளிஷிங் பேப்பரில் பத்திரிகையில் நம்ம பிழை திருத்துவோம் இல்லையா, தன்னுடைய புராணத்தையே அவரே பிழை திருத்தியிருக்கிறாரு முருகப்பெருமான். அப்படிப்பட்ட திருவிளையாடல் அரங்கேறிய ஸ்தலம். இப்படி அவருக்கு ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொடுத்து அந்த ஒரு லீலையை பண்ணி இங்கேயே இந்த மூலஸ்தானத்தில் ஐக்கியமான இடம். சுவாமி இங்கே கச்சேரி சிவராஜ் அவருடைய பாதம் பதிந்து கச்சேரி சிவராஜ் தரிசனம் பண்ணி அவர் உள்ளேயே போய் ஐக்கியமாகி திருவிளையாடல் பண்ணி ஐக்கியமான ஸ்தலம். அதனால் முருகப்பெருமான் இங்கே தனி சன்னதியாக இருக்கிறாரு. வள்ளி தெய்வானை இல்லை, இங்கே ஒன்லி முருகப்பெருமான் உள்ளே இருக்கிறாரு. மூலஸ்தானம் போனீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு அற்புதமான திருநாளில் வந்திருக்கோம். உள்ளே போய் நம்ம சுவாமியை தரிசிக்க போகிறோம். அதுக்கு அப்புறமா நம்ம இங்கே நாக சுப்பிரமணியர் அப்படின்னு ஒரு உற்சவமூர்த்தி இருக்கிறாரு. சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு பிரதான உற்சவர் இருக்கார். அவர் புறப்பாடு மட்டும்தான். நாக சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் எல்லா அபிஷேகமும் எல்லாமே. ஸோ அந்த நாக சுப்பிரமணியர் வள்ளி தேவியானையோடு இருக்கிறாரு. முருகன் நாக சுப்பிரமணியன் மேலே ஒரு ஆதிசேஷன் அவர் நாகம் படம் பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, குக்கே சுப்பிரமணியான்னு கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில். அங்கே நாக சுப்பிரமணியர் அவரே அப்படியே இங்கே இருக்கிறாரு. அது எப்படி இங்கே வந்திருக்காரு அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல. அந்த உற்சவமூர்த்தியை நம்ம அபிஷேகம் பண்ணி தரிசிக்க இருக்கிறோம்.